ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையை அவிச்சிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டை நல்லா அவிச்சுக்கணும். அது எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அந்த முட்டையோட தோல் இருக்குல்ல, மேல் தோல், அது வந்து வீரல் விடணும். அப்போ தான் உள்ளே வந்து எக் வந்து பாயில்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பாருங்கள், நம்ம முட்டை தொக்கு செய்ய போகிறோம், ஒரு கிரேவி மாதிரி. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல, இந்த முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு, பாயில்டு ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வீரல் விடும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா பாருங்கள், அந்த முட்டை தோல் மேலே அப்படியே வீரலாக விடுது பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா தெரியுதா? சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த முட்டை தோலை உரிக்க போகிறோம். உரிச்சிட்டு அதில் இருக்க முட்டை பாயில்டு எக்கை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், முட்டை தோலை இப்படி தான் உரிக்கணும். ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ தான் நம்ம வேக வச்சோம். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா, முட்டை கிரேவி தொக்கு. அப்படியே கிரேவியாக நல்லா தொக்காக சூப்பராக செய்ய போகிறோம். சரிங்களா? ஒரு முட்டையை சக்ஸஸ்ஃபுல்லாக உரிச்சாச்சு. இன்னும் 2 முட்டை இருக்குது. செம்ம ஹீட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களால் கையில் பிடிக்க முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட நீங்கள் வந்து தோலை உரிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த சுடு தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு பசு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த கடாயில். பிகாஸ் அந்த சுடு தண்ணியில் கை வச்சுட்டே இருந்தால் கூட என்ன ஆகும்னா, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் பசு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த பாயில்டு எக் அப்படியே ப்ளெயினாகவே சாப்பிட பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாயில்டு எக்னாலே ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் அந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் முட்டை எவ்வளோ ரேட் தெரியுமா? ஒரு முட்டை 6 ரூபா, 6 rupees. பாயில்டு எக் வச்சு அந்த முட்டை தொக்கு கிரேவி மாதிரி செய்கிறோம் பார்த்தீங்களா? அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அது சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் நாங்கள் வந்து குக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் சூப்பரான டேஸ்டியான முட்டை கிரேவி தொக்கு செய்ய கற்றுப்பீங்க. ஓகேங்களா? அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் ரொம்ப ருசியான முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு கற்றுப்பாங்க. ஸோ பாருங்கள், முட்டைலாம் ரெடியாக இருக்குது, வெங்காயம் தக்காளிலாம் ரெடியாக இருக்குது. சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயட்டும். ஓகே, நல்லா காய்ஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் அளவுக்கு ஊற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு நல்லா படப்படன்னு பொரியுது பாருங்கள். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவிலாம் நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ ஆனியன்ஸ் போடணும். போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து வரும். இந்த சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சமையலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டேஸ்டியான முட்டை கிரேவி தான் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து முட்டை தொக்குனும் சொல்லலாம், முட்டை கிரேவினும் சொல்லலாம். நாங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். சுட சுட சாப்பாடெலாம் செஞ்சுட்டு இது மாதிரி ஒரு முட்டை கிரேவிலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் சப்பாத்தி பரோட்டாக்கு கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட இது நல்ல சைட் டிஷ். எக் கிரேவி. ஸோ சடனாக குயிக்காக வந்து ஏதாச்சும் செய்யணும், கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் இது மாதிரி முட்டை தொக்கு கிரேவிலாம் செஞ்சுட்டு சூடான சாப்பாடு வடிச்சிட்டு அவங்களுக்கு டக்குன்னு பரிமாறலாம். இதுக்கு ஏன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ வீட்டில் எப்பவுமே சில பேர் முட்டைலாம் வச்சுருப்பாங்க, ஒரு 10 முட்டை கூட வச்சுருக்கவங்க, அது மாதிரி வீடெல்லாம் உண்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லா வீட்லேயும் இருக்கும், முட்டையும் இருக்கும். பாருங்கள், அந்த கிரேவி வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும் முட்டைக்குள்ளே. அதனால் நைஃப் வச்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு கீரல் போட்டாச்சு. பார்த்தீங்களா? வெங்காயத்தை எப்பவுமே டீப்பாக வதக்கிக்கோங்க, சரியா? வெங்காயம் தக்காளிலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுட்டோம். கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் போட்டாச்சு, சரிங்களா? ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூவி விட்டுக்கலாம். மிளகாய் தூள்,
ஒரு 2 ஸ்பூன் தூவி விட்டுக்கலாம். சால்ட் உப்பு 1 ஸ்பூன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அவிச்ச முட்டை இருக்குல்ல, நம்ம எடுத்து வச்சுருந்தோமே தோல் உரிச்சு, அதை அப்படியே போட்டுடலாம். எப்படி சூப்பரான முட்டை கிரேவி தொக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். இப்போ வந்து நம்ம ஒரு 90% வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும், ஓகேங்களா? அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா கொதிச்சு நல்லா சுண்டி வரும். ஸோ அப்போ சூப்பரான டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி, ஓகேங்களா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம், சுண்டி வர வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஃபைனலாக மறுபடியும் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டுரும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், சப்பாத்திக்காக இருக்கட்டும், இந்த டிஷ்ஷு, இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்ச மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை கிரேவி ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி.